இந்த பகுதியில் சிவபுராணம் 55 பார்க்கலாம். இதை கண்டதும் கோபத்தின் எல்லையற்ற நிலைக்கு பார்வதி தேவி சென்றார். தன் மைந்தன் இறந்ததையும் யாரால் கொல்லப்பட்டார் என்பதையும் அறிந்த பார்வதி தேவி தம் கணனின் இறப்பிற்கு காரணமாக இருந்த அனைத்து தேவர்களும் அழியட்டும் என கூறி தன்னிடமிருந்த கோப வடிவத்துடன் கூடிய ஆயிரக்கணக்கான சக்திகளை உருவாக்கினார். பார்வதி தேவி கோப வடிவத்துடன் உருவாக்கிய சக்திகள் தேவியிடம் நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என கேட்டனர். தேவியின் கோப வடிவங்களான துர்க்கை, சண்டி, சந்திரா, காண்டா மற்றும் கூஷ்மாண்டா போன்ற சக்திகளை கண்டதும் நாரதர் என்ன நிகழுமோ என எண்ணி நாராயணா நாராயணா என சொல்லி அவ்விடமிட்டு மறைந்தார். அப்போது பார்வதி தேவி அச்சக்திகளுக்கு இக்கணம் முதல் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்றும் என் மகன் இல்லாத இந்த பிரபஞ்சம் யாவும் அழிய மகா பிரளயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். பார்வதி தேவியின் ஆணையை ஏற்ற சக்திகள் வாயிலில் இருந்த தேவர்களை நெருங்கி அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்திக் கொள்ளத் தொடங்கின. தேவர்கள் மட்டுமல்லாமல் எம்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் மற்றும் அசுரர்கள் என அனைத்தையும் அழிக்கத் தொடங்கின. ஏனெனில் சிவனின் சரிபாதியை கொண்டவர் பார்வதி தேவி. எம்பெருமான சிவபெருமான் காலன் எனில் தேவி பார்வதி தேவி காளி ஆவார்கள். இச்சக்திகளிடம் கீழ்கொண்ட தேவர்களையும் சிவகணங்களையும் தவிர மற்றவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். அவ்வேளையில் நாரதர் அங்கு தோன்றி தான் கண்ட காட்சிகளை எடுத்துக் கூறினார். பரம்பொருளே சர்வேஸ்வரா, தேவியின் கோபம் குறையவில்லை எனில் இந்த பிரபஞ்சமே அழியக்கூடும், மகா பிரளயமே தோன்றிவிடக்கூடும் என கூறி மும்மூர்த்திகளிடமும் பணிந்து நின்றார். எம்பெருமானை தேவர்களாகிய நாங்கள் கணனை எதிர்த்த செய்தியை அறிந்த தேவி மிகுந்த கோபத்தில் இருந்தார். கணன் தேவர்கள் மூலம் இறந்தார் என்பதை அறிந்த உண்மையாம்பியின் கோபம் கட்டுக்கடங்காமல் எல்லையை தாண்டிவிட்டது. சர்வேஸ்வரா, தாங்கள் தான் தேவியின் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையெனில் இந்த முழு பிரபஞ்சமே அழியும் நிலை நேரிடும் என கூறி பணிந்தனர். உயிர் பிழைத்த தேவர்கள் படைப்பவரும் காப்பவருமான பிரம்மாவும் திருமாலும் மற்றும் ஏனைய தேவர்கள் என அனைவரும் ஒன்று கூடி பார்வதி தேவி இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அங்கு பார்வதி தேவியை பலவாறு குறித்து பாடினர். தாயா அகிலத்தை காப்பவரும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையான தாங்கள் வீரம் கோபம் கொள்ளுதல் கூடாது. இதனால் அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. கோபத்தை விடுத்து அனைத்து சக்தியையும் தாங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டும். தாயே, எங்களை படைத்தவர்களாகிய தாங்கள் அழிப்பதாகையால் தாங்கள் சாந்தம் கொண்டு அனைவரையும் காப்பீர்களாக. நாங்கள் செய்த பிள்ளைகளை மன்னித்து எங்களை காக்க வேண்டும் தேவி என வேண்டி நின்றார்கள். ஆனால் தேவியோ அவர்களின் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சக்திகள் படைத்த மும்மூர்த்திகள் தங்களின் சக்திகளை என் மகன் மீது பயன்படுத்தி தாக்கிய போது அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் வேண்டி அதை தவிர்த்திருக்கலாமே. ஆனால் நீங்கள் அனைவரும் என் மகனை அழிக்கும் வரை கண்டு மனம் அல்லவா? என் மகன் உயிருடன் வரும் வரை என் சக்திகளை நான் அழைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறினார். பிரபஞ்சத்தை காப்பவரான திருமால், இது முறையான செயல் இல்லை தேவி. ஒரு சிறு பாலகனுக்காக இந்த பிரபஞ்சத்தை அழிப்பது சரியானதல்ல. அவன் நிலைத்த பிழைகளை தண்டனையை அவன் அடைந்தான் என்று கூறினார். சிறு பாலகன் ஒருவனாக தனித்து நின்று தன்னுடைய தாயிட்ட ஆணையை ஏற்று அந்த புறத்தில் யாரும் நுழையக்கூடாத ஒன்றும் காவல் கற்றுக் கொண்டிருந்தான். ஆனால் நீங்களோ அவனுக்கு எதிராக ஒன்றை திரும்ப போரிட்டு அவனை கொன்றது என்பது முறையான செயலா? இந்த பிரபஞ்சத்தை காப்பவர்களை திரும்ப அன்பினும் என் மகனை காக்காமல் இருந்தது ஏன் என தேவி நின்றார். என் மகனான கண்ணனை காக்காமல் இருந்தது ஏன் என தேவி கேட்ட கேள்விக்கு அங்கின்ற யாராலும் பதில் குறைக்க முடியாமல் என்பனர். நீங்கள் ஒன்றிணைந்து இழைத்த பிழைக்காக நீங்கள் அனைவரும் பூஜிக்கப்பட வேண்டும். அவனே என்றும் நிகழ்ந்தார் கடவுளாக இருந்தால் மட்டுமே என்னுடைய சக்திகளை நான் திரும்ப அழைப்பேன், இல்லையில் அதுவரை என்னுடைய சம்காரம் நிகழ்ந்த வண்ணமாயிருக்கும் என கூறினார். தேவியின் முடிவை அறிந்து கொண்ட தேவர்கள் தேவியிடம் விடை பெற்று எம்பெருமானிடம் தேவியின் முடிவுகளை தெரிவித்தனர். தேவர்கள் அனைவரும் தேவியின் விருப்பம் நிறைவேறாவிட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிவது என்பது விதியாகிவிடும். சர்வேஸ்வரா, தாங்கள் தான் கணனை விடுவித்து இந்த பிரபஞ்சத்தை காத்து ரட்சிக்க வேண்டும் என கூறி பணிந்திருந்தனர். தேவியின் முடிவினையும் தேவர்களின் வேண்டுகோளையும் கேட்ட எம்பெருமான், இது நடைபெற இயலாத செயலாகும். ஏனெனில் எனது திரிசூலத்தால் கண்ணனின் சிரமானது எரிந்து அழிந்தது. நீ கண்ணனின் தலையை கொண்டு கண்ணனை விடுவிக்க இயலாது என கூறினார். எம்பெருமானின் கூற்றுக்களை கேட்ட தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் திகைத்து நின்றனர். இதற்கு வேறு ஏதாவது உபாயம் உள்ளதா என மும்மூர்த்திகளிடம் பணிந்தனர். இந்த பிரபஞ்சத்தை காக்கும் திருமாலோ கண்ணனை விடுவிக்க ஒரு உபாயம் உள்ளது என கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்து அனைவரும் உயிர் பெற்றது போல் மகிழ்ச்சி கொண்டனர். தேவர்களின் அசரான இந்திரன் என்ன உபாயம் என்று கேட்டார். அதற்கு திருமாலோ, கண்ணனின் சிரத்தை நம்மால் மீண்டும் பெற இயலாது, ஆனால் கண்ணனுக்கு வேறு உயிரினத்தின் சிரத்தை கொண்டு அவனை உயிர்ப்பிக்க இயலும் என்று கூறினார். இதை கேட்ட தேவேந்திரன் இக்கணமே நான் வேறு உயிரினத்தின் சிரத்தை கொண்டு வருவதாக கூறினார். வேறொரு உயிரினத்தின் சிரத்தை கொண்டு வருவதாக கூறினார். ஆனால் அதில் சில நிபந்தனை உள்ளது தேவேந்திரனே என்று திருமால் கூறினார். அதற்கு தேவேந்திரன் என்ன நிபந்தனைகள் என்று உள்ளான தேவா என கேட்டார். அதற்கு சிவபெருமான், நீர் எந்த உயிரினத்தின் சிரத்தை பெறப் போகின்றாயோ அந்த சிரத்தை அளிக்கும் உயிரினம் மனமகிழ்ச்சியுடன் அளிக்க வேண்டும். மேலும் அந்த உயிரினம் வடதிசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று கூறினார். எம்பெருமானின் கூற்றுக்களை கேட்டு அதற்கேற்றார் போல் தேவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வடதிசையை நோக்கி உள்ள உயிரினத்தை தேடி சென்றனர். ஆனால் எந்த உயிரினங்களுக்கும் வடதிசையை நோக்கி இல்லாமல் இருந்தனர். அதனால் தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர். இருந்தாலும் அவர்கள் முயற்சிகளை விடாமல் தேடிக்கொண்டிருந்தனர். இறுதியில் எம்பெருமானின் கூற்று கேட்டார் வடதிசையை நோக்கி ஒரு உயிரினம் படுத்துக் கொண்டிருந்தனர் இருந்ததை கண்டனர். ஆனால் படுத்துக் கொண்டிருந்த உயிரினமும் மனித இனமின்றி விலங்கினத்தை சேர்ந்த புனர்முகம் ஆண் யானை ஆகும்.
பல அரிய செயல்கள் செய்ய உள்ள தேவர்கள் அந்த புனர்முகத்திடம் பணிந்திருந்தனர். வந்தவர்கள் யார் என்று அறிந்த புனர்முகம் வல்லமை கொண்ட தாங்கள் என்னிடம் பணிந்திருப்பதா நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. தேவர்களோ இந்த பிரபஞ்சத்தை அழிவில் இருந்து காக்கும் வல்லமை தங்களிடம் மட்டுமே உள்ளது என கூறினார்கள். அவர்களின் கூற்றுக்களை கேட்ட புனர்முகம் என்னிடமா என புரியாமல் நின்றது. தேவர்களோ புனர்முகத்திற்கு புரியும் விதமாக கடனை உருவாக்கமும் அவரின் அழிவும் அதனால் தேவி கொண்டுள்ள சினத்தையும் அதனால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அழிவை பற்றியும் அதனை தடுத்து பொருட்டு காப்பவரும் மற்றும் அழிப்பவரான திருமால் மற்றும் எம்பெருமான் கூறிய கூற்றுக்களையும் எடுத்துக் கூறினார். தேவர்களின் கூற்றுக்களை கேட்ட புனர்முகன் மிகவும் மகிழ்ந்தான். நான் என்ன தவம் செய்தனோ இது யாருக்கும் கிடைக்காத அரிய வரமாகும். நான் மனமுந்து எனது சிரத்தை அளிக்கின்றேன் என்றார். பின்பு தேவர்கள் புனர்முகனின் சிரத்தை கொய்தனர். பின்பு கொய்த புனர்முகனின் சிரமானது கணினங்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்பு எம்பெருமான் புனர்முகனின் சிரத்தை தன் கையால் நீந்தி சிரமில்லாத கணினின் உடலோடு பொருத்தி கணினி உயிர் எடுத்தார். உயிர் பெற்று எழுந்த கணனை பிரம்மதேவர்கள் தம் கரங்களால் வாரி தூக்கி கொண்டார். உயிர் பெற்று எழுந்த கணன் பிரம்மதேவன் கைகளை விடுத்து கீழே இருந்த தண்டாயத்தை எடுத்து மீண்டும் சண்டைக்கு தயாரானார். ஆனால் இம்முறை அவருடன் போர் புரிந்த அனைவரும் போர் புரியாது வணங்குகின்றார்கள். இந்த நிகழும் யாரும் அறிய வண்ணம் இருந்தார் கணன். எம்பெருமான் பல அரிய நன்மைகளையும் அளிக்கக்கூடிய செஞ்சீவி முதலிய பல மொழிகளை கொண்ட கோணாசலம் என்ற குன்றை எண்ணினார். எம்பெருமான் நினைத்த கணப்பொழுதில் அங்கு வந்த குன்றானது வந்தது. அந்த குன்றிலிருந்து உயிர்ப்புக்கும் வல்லமை கொண்ட பல ஆற்றல்கள் நிறைந்த குளிர்ந்த காற்றானது அவ்விடம் முழுமையும் வீசியது. போரில் வீரந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் உயிர் பெற்றனர். உயிர் பெற்றிருந்த அனைத்து தேவர்களும் கணனின் வீரத்தையும் பலத்தையும் கண்டு மகிழ்ந்தனர். எடுத்த காரியத்தில் எவ்விதமான இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து போராடிய உனது சாதுரியமான செயலானது வியப்பிற்குரியது என கூறி கணனை காண காத்திருக்கும் தேவி பார்வதியிடம் அழைத்து சென்றனர். சிவபெருமானா உயிரிழந்த தனது மகன் தேவர்களோடு உயிரிழந்து வருவதைக் கண்டு பார்வதேவியின் உயிரில் இருந்த கோபமானது முழுவதும் அகன்றது. அங்கு வந்த கணனை அரவணைத்து அவரது நெற்றியில் முத்தமிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் பார்ப்போம். வணக்கம்.